வெல்கம் பேக். இன்ஸ்டன்ட் பாட்டில் வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சிக்கன் சூப் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இன்றைக்கி வெஜிடபிள் சூப். ஃபர்ஸ்ட் சாட்டே மோட் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு வதங்கினதுமே ஒரு அரை வெங்காயம், அரை தக்காளி. வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ரொம்ப தேவையில்லை. ஸோ வெஜிடபிள் பீன்ஸ், கேரட், கேபேஜ், அப்புறம் காலிஃப்ளவர். இதில் நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம். மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், கேப்சிகம் சேர்த்துக்கலாம், பட்டாணி. ஸோ உங்களுடைய வெஜிடபிள் சூப்பில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக சிலருக்கு கார்ன் ரொம்ப பிடிக்கும், அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மூங் தால், பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை இந்த காய் கட் பண்ணும்போது நான் அதை ஊற வச்சேன். ஸோ மேபி ஒரு 10 மினிட்ஸ் அது ஊறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போதும். அதை ஊற வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த காய்கறியும் இந்த பருப்பும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி, உங்கள் சூப்புக்கு தேவையான தண்ணி, மஞ்சத்தூள் கொஞ்சம், ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண 1-2 பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான உப்பையும் இப்போயும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்ஷனலாக இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, 1 ஸ்பூன் மட்டும் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இது போடுறதுனால என்னென்னா சூப் கொஞ்சம் திக்காகும். ஸோ ரொம்ப டயட் கான்ஷியஸ், ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சரியாக இருக்குது அப்படின்னும் போது இதை லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு, இது ஆல்ரெடி சூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மேனுவல் ஆர் ப்ரெஷர் குக் மோடில் லோ வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா போதும். ஏன்னா இது வெஜிடபிள் சூப் தானே. ஸோ வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி குக் ஆகிடும். இந்த ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகிறதுனால அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் அந்த சூப்பில் இன்னும் நல்லா இறங்குன்றதுனால தான் நான் லோவில் வைக்க சொல்கிறேன். 20 மினிட்ஸ் வச்சோம்னா போதும். 15 to 20 மினிட்ஸ். ஒரு சிம்பிளான ஃப்ளேவர்ஃபுல் சூப் ரெடி ஆயிடுச்சு.